கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 71 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 71 வசனம் 6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய துவக்கமும் நம்முடைய முடிவும் கடவுளுடைய கையில் இருக்கிறது. கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய தாசன் அவருடைய துவக்கம் எவ்வளவு இனிமையானது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் நம்மை கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் நம்மை சகல விதங்களிலும் பாதுகாத்து வழி நடத்தி நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆதரித்து வருகின்ற ஆண்டவர். இன்றைக்கு அநேக மக்கள் எனக்கென்று ஒரு ஆதாரம் இல்லை, என்னை தாங்கி பிடிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று ஆதங்கப்படுகின்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை ஆதரிப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவர் எப்பொழுது நம்மை ஆதரிக்க துவங்கினார் என்றால், நாம் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல். எப்பொழுது நாம் கர்ப்பத்தில் உற்பவித்தோமோ அப்பொழுதிலிருந்து கடவுள் நம்மை ஆதரித்து தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. தாயின் வயிற்றிலிருந்து ஒரு சுகமான பிரசவத்தில் நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எத்தனையோ விதமான பாடுகள், கஷ்டங்கள், நமக்கு தாங்கொண்ணாத துயரத்தை வரவழைத்து கொண்டிருந்தால் கூட இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு க்ஷணமும் கடவுள் நம்மை ஆதரித்து வழிநடத்தி கொண்டே வருகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாதையில் கடவுள் கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்து வருகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை குறைவுகள் ஏற்படலாம், சுகவீனங்கள் ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம், அவமானங்கள் வரலாம். எல்லாமே தலைகீழாக மாறி போனதைப் போலவோ எல்லாமே ஒன்றுமில்லாததைப் போல தோன்றுகிறதாக இருக்கலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலே நாம் எவ்வளவு அழகாய் நடத்தப்படுகின்றோம். அவற்றின் மத்தியில் நம்முடைய தேவைகள் எவ்வளோ அழகாய் சந்திக்கப்படுகின்றது. இத்தனை பிரச்சனையின் மத்தியில் கடவுள் தாமே நம் கூட இருந்து அதிசயமாய் நம்மை தாங்கி வருகின்றாரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆகவே நான் உம்மையே துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை நான் எப்பொழுதும் நான் துதித்து கொண்டிருப்பேன், நன்றி செலுத்தி கொண்டிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று, அதுதான். வேறொன்றையும் கடவுள் எதிர்பார்க்கவில்லை. வேறொன்றையும் கடவுளுக்கு நாம் ஈடாக, அவருடைய கிருபைக்கும் அன்புக்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஈடாக ஒன்றையும் நாம் கொடுக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவதை மட்டும்தான் செய்ய முடியும். அதை தான் கடவுளும் எதிர்பார்க்கின்றார். ஆகவே மனதார ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள், அவரை துதியுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபை தந்து அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாதிருப்பார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் எதிர்பார்க்கின்ற பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எப்படி அது சாத்தியமாக்கப் போகிறது? கர்த்தரால் அது சாத்தியமாக்கப்பட போகிறது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை தந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.